பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபையினால் தேவன் தாமே நம்மளை நிரப்புவாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வருஷத்துல கர்த்தருடைய கிருபையினால் ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் மூலம் உலகமெங்கும் காக்கிற அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து புது வருடம் புதிய ஆசீர்வாதத்தினாலே தேவன் நிரப்புவாராக. வந்த நம்மையும் கூட தேவன் நினைவு கூறுவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமம் 12:2 ஒரு வாட்சி கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்கிறவர்களே, செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவருடைய வேதவசனம் இந்த நாளிலே வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுத்தார். எப்படி? நீ ஆசீர்வாதமா. ஆசீர்வாதம் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி. எங்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இருக்குது? எல்லாரிடத்திலும் இருக்கு. விசேஷமா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, திருமணம் நடக்கும்போது பிள்ளைங்களை என்ன பண்ண? ஆசீர்வாதம் பண்ணுங்க. பைபிள் வேர்டு, பைபிள்ல வார்த்தை. யார் ஒருவர் என்ன சம்பவம், எது பிளஸிங்கான சம்பவம் செய்தாலும் அது ஆண்டவர் வேத புத்தகத்தில் எழுதினது அவர் சொன்னதாக தான் இருக்குமா தவிர புதுசா ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சுதான் இருக்காது. ஒரு சம்பவத்தை செய்யணும், ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வீடு கட்டணும், உன் நண்பர் கட்ட சொன்னா ஒரு மனசார சொல்ல, நல்லா இருப்பா, ஆசீர்வாதமா இருப்பா, போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா. வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ரோமர் எழுதின புஸ்தகம் ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மேம்படும்படி ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம், ஆண்டவரோடு இடைப்பட்ட போது அவர் கொடுத்த வார்த்தை ரோமர் 5:20 ஒரு வாசிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமா பெருகிற்று. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெருக்கத்தை குறித்து தேவன் பேசுகிறார். ஆசீர்வாதம்னா ஒரு பெருக்கம். குறைஞ்சா துன்பம், பெருகுனா ஆசீர்வாதம். அன்று சொல்றாரு, பாவம் பெருகின இடத்துல தேவ கிருபை வெளிப்பட்டதாம். அல்லேலூயா. பெருகுது. என்ன பெருகுது? பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அதை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை இறங்குதான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கிருபை எப்படிப்பட்டதா? கிருபை தேவ பிள்ளைகளை மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு. எது பெருகுது? மீறுதல் பெருகுது. அந்த மீறுதல் பெருகாது இருக்கணும்னா ஆண்டவருடைய கிருபை ஊற்றப்படுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் செய்தி பார்க்கிறவர்கள் இந்த வருஷம் உன் பலவீனங்கள் எல்லாம் அப்படி அமர்றதுக்கு ஒரே ஆசீர்வாதம் எதுன்னா ஆண்டவர் உம்மேல எம்மேல ஊற்றப்படுகிற கிருபை. ஐயா, இதுல இருந்து விடுதலை ஆக முடியல, கிருபை தருவாரு, பயப்படாத. இதை நாம் மேற்கொள்ளணும், கிருபை தருவாரு, பயப்படாத. உனக்கு மாம்ச கிரிகள் பெருகுனா தேவன் கிருபை தருவாரு.
நீ தேவனோடு இருக்கணும், தேவனோடு உறவாடணும். தேவன் சொல்ற வார்த்தைகளை கேட்கும் போது உன் பலவீனத்திலே அவர் பலன் பரிபூரணமா விளங்குவது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உன் குடும்பத்துக்கே கிருபை தருவார், உன் பிள்ளைகளுக்கே கிருபை தருவார். உன் பிள்ளைகள் அநேக பாவ காரியங்கள் பெருகி துன்பத்தோடு துயரத்தோடு ஐயோ நான் என்ன செய்வேன் இறைவா எம்பெருமானே இயேசு ராஜா என்று உபவாசத்தோடு அவருடைய பாதப்படியிலே விழுந்து கிடக்கிற உனக்கு அவர் தருகிறது என்னன்னா கிருபை தருவார். பயப்படாத. பாவம் பெருகிற இடம் கிருபை தர, கிருபை கொடுக்கிற தேவன். அப்ப கிருபை கொடுத்தா அதுல இருந்து விடுதலை கிடைக்குமான்னா நிச்சயம் விடுதலை கிடைக்கும். அவர் கிருபை உன்னை என்ன பண்ணும்? மூடிக்கொள்ளும். அவர் கிருபை என்ன செய்யும்? உனக்கு அநேகர் கண்களிலே இரக்கம் கிடைக்க செய்யும். அவர் கிருபை என்ன செய்யும்? இல்லாததை இருக்கிறதை தேவன் உற்பத்தி ஆக்குவாரு. அவர் கிருபை என்ன செய்யும்னா அநேக நன்மைகளை உன்னிடத்தில் தேடி வர அந்த கிருபை வலிக்கும். காந்தகம் போல உன் மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கும் போது அநேக ஆசீர்வாத செல்வங்களை உன்னிடத்துல வலிக்கும். அவர் கிருபை இருக்கும். இந்த ஆண்டு உனக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு, கிருபையின் ஆண்டு. வாசிங்களேன், ரொம்ப அழகா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல ஆண்டுடைய வல்லமையான அபிஷேகக்காரம் பாருங்க தேவ பிள்ளைகளே. ஏசாயா 9:3 ஒரு வாசிங்களேன். அந்த ஜாதியை திரளாக்கி அதுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன். மகிழ்ச்சி. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பெருக்கத்தை கொடுக்கிறவரு இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன். மகிழ்ச்சி, சந்தோஷம், சிரிப்பு, அன்பு, உனக்கு மகிழ்ச்சி பெருக செய்வன்னா அப்போ இந்த ஒரு வார்த்தையில ஆண்டவர் சொல்றாரு உனக்கு தடையா இருக்கிற எல்லா தடையும் மாத்தி, துன்பமா இருக்கிற எல்லா துன்பத்தை மாத்தி, ஆண்டவரு எப்பதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னா நமக்கு சமாதானத்தோடு இருந்தா தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அப்ப அந்த சமாதானத்தின் தருகிற தேவன் உனக்கு என்ன செய்யறாராம்? மகிழ்ச்சியை என்ன பண்றாரு? பெருக பண்றாரு. அல்லேலூயா. சிலர் எல்லாம் பார்த்தா சிரிச்சுட்டே இருப்போம், ஒரு முகம் சந்தோஷமா இருக்கும். சில ஊழியங்களுக்கு போகும்போது சில ஊழியக்கார பார்த்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க. சில விசுவாசிகளை பார்த்தா கிருபையா இருக்கும், முகம் பிளஸிங்கா இருக்கும். அப்படி கிருபையா இருக்கும், அவர் சொல்ல வார்த்தையே கிருபையா இருக்கும். அதுபோல அந்த மகிழ்ச்சியை அடையாது இருக்கிற உங்களுக்கு எந்த தூரத்துல, எந்த தேசத்துல, எந்த கடமுனையில் இருந்தாலும் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிய, இந்த வருஷம் உன்னை என்ன செய்யறார் ஆண்டவரு? மகிழ்ச்சியை பெருக பண்ணி, அறுப்பில மகிழ்கிறது போல, கொள்ளை பொருட்களை பங்கிடுறது போல, களி கூறுறது போல. ஒரு கொள்ளையிட்ட பொருள் எத்தனையோ, கிட்டத்தட்ட ஒரு 1000 சவரங்குதுன்னு வச்சுக்க, 2 பேர் தான். ஆளுக்கு 500 சவரம் 500 சவரம் பெருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப வீட்டுக்கு போற ஆராதனை முடிச்சு உங்க வீட்டுக்காரர் திடீர்னு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறாரு, எப்படி இருக்கும்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னையா மனுஷன், என்னையா 10 லட்சம் பசி தீவனே எடுக்காது கடவுள் வைக்கிறது. என்னதா 10 லட்சம் கையில கொடுத்தா ஒரு ரூபா 500 ரூபாய் கட்டு, ஒரு 20 500 ரூபாய் கட்டு. ஆடி உன்னை பார்த்த உடனே பசியே போயிடுச்சு. என்ன ஏது என்ன ஏது வச்சுக்குமா என்ன? ஐயோ என்னால எண்ண முடியாது. எப்படி மகிழ்ச்சி ஆண்டுடைய கருவை. சரி, திடீர்னு என்ன பண்றாரு? வாமா கடைக்கு போலான்னு கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு போயிட்டு
ஒரு 20 சவரம் சரடு எடுத்து கைத்தல் போட்ட எப்படி இருக்கா? அட என்னாச்சு? ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். இல்லாததை இருக்கிறதா செய்கிற நம்முடைய தேவன் இந்த வருஷத்துல கர்த்தர் உன் பஞ்சத்தை மாற்றுகிறார். உன் தேவன் உன் துன்பத்தை மாற்றுகிறார், உன் துயரத்தை மாற்றுகிறார், உன் வறட்சியை மாற்றுகிறார், உன் தரித்திரத்தை மாற்றுகிறார். தேவன் எங்க உனக்கு அன்பு கிடைக்கலையோ அந்த இடத்துல அன்பை தேவன் பெருக செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னை என்ன செய்வேன்? உன்னை பெருக செய்வேன். கர்த்தருடைய கரு மகிழ்ச்சியை மகிழ்ச்சியா பெருக பண்ணுவேன். அப்படியே வாசிங்க சங்கீத, அது ஏசாயா சொல்றாரு பாருங்க, 9:2 வாசிடுங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மரணம்னா என்ன? துன்பம், அசையாது. மரணம்னா அசையாது. என்ன பண்ணாலும், ஒண்ணுமே வெட்டினாலும் குத்தினாலும் கெல்னாலும் அறுத்தாலும் மரணம், அதுக்கு அவள்தான் முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலைமையில ஏதோ ஒரு மூலையில அழுது கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்மேல் ஆண்டவர் உதயமாய் உதிப்பாராக, வெளிச்சமா உதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, நாம அவரை தெரிந்து கொள்ளல, அவர்தான் நம்மளை தெரிந்து கொண்டார். என் தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரனே எனக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவாரான்னு சொல்லி கூனி குறுகி கொண்டு இருக்கிறையா? இல்ல இதே சபையில அழுது கொண்டு இருக்கிறையா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன் இருளை வெளிச்சமாக்குறார். உன் மரண இருளை தேவன் வெளிச்சமாக்குறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷம் உன்னை அபிஷேகம் செய்கிறார். இந்த வருஷம் தேவன் உன்னை பெருக்கத்தை தருகிறார். ரபாலா சங்கராலாதா. ஆமா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களா? அப்படின்னா இன்னைக்கு இந்த வருஷம் சில மாதங்களுக்குள்ள உன் வீட்டுல ஒரு ரட்சிப்பு நடக்க போகுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பு நடக்க போகுது. ஒரு மாற்றம். என் கணவனா இது? என் மனைவியா இது? என் பிள்ளைங்களா இது? ஐயோ எங்க அம்மாவா? ஐயோ இது எங்க அப்பாவா? ஏன்? அவர் மாத்துகிறவர். அவர் ஹல்லேலூயா. அவர் மாத்துகிறவர். நீ நினைக்கிற ஐயோ எங்க மாமியாரா இது, ஐயோ எங்க மாமனாரா இது, ஐயோ எங்க மூத்தாரா இது, ஐயோ எங்க மச்சனா இது, ஐயோ எங்க மாமாவா இது? ஏன்? அவர் மாத்துகிறவர். அவர் உன்னை மாத்துகிறார். அவருடைய பிளஸிங் ஒரு மனுஷனுக்குள்ள வருமானா, கல்லனா இருந்த நல்லவனா மாத்தினாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழுக்கு வஸ்திரம் தரித்து எங்கே கிடந்த எனக்கு வெண்வஸ்திரம் கொடுத்து ஊழியம் செய்ய கிருபை செய்தார். அவரால் கூடாத காரியம் பூமியில ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லார் ஆவியானவரே நன்றி ராஜா. திட்டங்கள் அருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே ஏ ராஜனே, எஜமானனே ஏ ராஜனே, எஜமான நீ இருக்க காரனுக்கு என் கவலை, எஜமான நீ இருக்க காரிக்கு என் கவலை. உங்க போலியும் நானே கலங்கணும், அடுத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. சொல்லுங்க, உங்க குடும்பங்க நானே கலங்கணும், கொடுத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. எஜமானனே ஏ ராஜ
ராஜனே எஜமானனே ஏ ராஜனே எஜமான நீ இருக்க வேலைக்காரிக்கு ஏன் கவலை எஜமான நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க போலியும் நானே கலங்கணும் நீங்க நடத்தி செல்வீங்க எலியாவை காகம் கொண்டு கோசிட்டீரே சூழ செடி சோர்வு நீங்க பேசினீரே எலியாவை காகம் கொண்டு கோசிட்டீரே சூழ செடி சோர்வு நீங்க பேசினீரே தெய்வமே பேசும் தெய்வமே பேசும் தெய்வமே எங்க எலியா விட்டவன் இருக்க ஆசுவதில்லை எலியா விட்டவன் இருக்க ஆசுவதில்லை கோரி கோரி ரபாலாதா கராலாதா ரபாலி உங்க ஓலியும் நானே கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க கரங்களை தட்டி ஆவியானுடைய மகா பெரிய கிருபை தேவ பிள்ளைகளே அவரால கூடாத காரியம் பூமியில ஒண்ணு வாசித்து பாருங்க ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்துல ஆண்டுடைய வல்லமையான கரம் நம்மோடு அசைவாடி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிருபைகளை தந்து 51:3 வாசித்து பாருங்க கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலை செய்து அத வனாந்தரத்தை ஏதன போலவும் அவாந்தரவுடைய கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதிலே உண்டாயிருக்கும் கரங்களை தட்டி ஆலே லோயா அலே லோயா அலே லோயா கர்த்தரின் தோட்டம் எப்படி இருக்கும் தோட்டம் எப்படி இருக்கும் இன்னைக்கு பெரிய கோட்டீஸ்வரன் ஃபார்ம் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் வீடு ஃபார்ம் ஹவுஸ் தனியா இருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீச்சல் குளம் இருக்கும் தோட்டம் இருக்கும் கார் பார்க்கிங் இருக்கும் சுரங்கப்பாதை இருக்கும் அப்படி இயற்கை மலர்கள் மரங்கள் தோட்டங்கள் அப்படி ஃபார்ம் ஹவுஸ் அப்படி இருக்கும் ஒரு மனுஷனால ஈசிஆர்ல போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேரு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க கர்த்தர் தோட்டம் எப்படி இருக்கும் ஆண்டவர் படிச்ச தோட்டம் எப்படி இருக்கும் சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் ஆண்டவர் சொல்றாரு தேவ பிள்ளைய கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலை செய்து வனாந்தரத்தை ஏதன போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அல்லேலூயா அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் நீ இது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமான்னு ஏங்கி தேங்கி தவமிருந்து புலம்பி அழுத காரியம் இந்த வருஷம் தேவனுடைய மகா கிருபையினால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சந்தோஷம் எப்படி இருக்குன்னா கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்கும் அல்லேலூயா கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்கும் தேவ கிருபை அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பிரசங்கி சொல்றாரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு நான் அழறதுக்கு ஒரு காலம் உண்டு சிரிக்க ஒரு காலம் நான் பசியா இருக்க ஒரு காலம் உண்டு நான் திருப்தி அடைய ஒரு காலம் உண்டு கஞ்சி கிடைக்குமான்னு எதிர்பார்த்த நாட்கள் உண்டு
பிரியாணியா, ஐயோ போதும், மூஞ்சு லட்சம் மாதிரின்ற காலம் உண்டு. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியம் வாசித்து பாருங்க. ஏசாயா 54:3 ஒருவர் வாசிங்க. தேவனுடைய வார்த்தை, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா, உன் சந்ததியா ஜாதிகளை சூழ்ந்து கொண்டு பாழா கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விற்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு என்ன பண்ணுவ? ஆண்டவர் சொன்னாரு, பெருக்கத்தினால் உனக்கு பெருக்கம் கிடைக்கும், உனக்கு ஒரு பெருக்கம் கிடைக்கும், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், உனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த ஆண்டு பெருக்கத்தின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். தேவனுடைய மகாபெரிய கிருபைனால ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவனுடைய மகாபெரிய கிருபை, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவா, உன் சந்ததியார் ஜாதிகளை சூழ்ந்து கொண்டு பாழா கிடக்கிற விளையாத கேள்விக்குரிய அந்த இதுக்கு கல்யாணம் ஆகுமா, இது மரம் ஆகுமா, இந்த மரத்துல கனி வருமா, இந்த மாடு எழுந்து நடக்குமா, இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்குமா, ஐயோ இது திருந்துமா, கர்த்தருடைய கிருபை நீ நினைச்சது எல்லாத்தையும் கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. எது அவலமா இருக்கிறதோ அதை ஆசீர்வாதமா மாத்துகிறார் தேவன் இந்த வருஷம். நீ என்ன பாரு, சாட்சி சொல்லுவேன். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய, அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து தேவனுடைய கிருபை தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது, நான் கேட்டேன் அப்படின்னு நீ போற சபைக்கு சாட்சி சொல்லுவேன். அமர்ந்திருக்கிற மகனே நீ எழுந்து சாட்சி சொல்லு. அவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் இந்த வருஷம் தர போறாரு. வாசித்து பாருங்க. 54:4 வாசிங்க. பயப்படாத, நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நானாத நீ லட்சிய அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெக்கத்தை நீ மறந்து உன் விதைப்பின் நிந்தை இனி நினையாதிருப்ப. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டு சொல்ற வாக்குத்தத்த வார்த்தைகள் பாருங்க. பயப்படாத, நீ வெக்கப்படுவதில்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, இனிமே நீ வெக்கப்பட மாட்ட. கரங்களை பத்தி ஹல்லேலூயா. இனி நீ வெக்கப்படுவதில்லை. தேவனுடைய கிருபை, நீ வெக்கப்பட மாட்ட. கர்த்தர் உன்னை அப்படி விட மாட்டாரு. தேவ கிருபையில சொல்றார், தேவன் உன்னை வெக்கப்படுவது, இனி வெக்கப்படுவதில்லை. நீ சில நேரத்தில் அழற, வாலிபத்துல செஞ்ச சில காரியத்தை நினைச்சு அழற. ஆண்டவர் சொல்றாரு, உன் வெக்கத்தை நீ மறந்து உன் நிந்தை இனி நினையாதிரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டார். போ, கடவுளுடைய கிருபை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டார் ஆண்டவர். ஆண்டவருடைய மகா கிருபைனால தேவ பிள்ளைகளை, தேவன் எவ்வளோ நல்லவர் அவர். நீ வெக்கப்படுவது ஒரு காரியம் போய் வெக்கப்பட்டு வந்துக்கிறியா, தோல்வியில வந்துக்கிறியா, உனக்கு வருஷம் இந்த வருஷம் அவங்களே உனக்கு கூப்பிடுவாங்க பாரு, அவங்களே கூப்பிடுவாங்க, அவங்களே உங்களோட பேசுவாங்க. நின்று போன காரியம் கைகூடி வரும். தேவப்பிள்ளை பயப்படாத. ஏன் சாட்சி சொல்லுவேன், எங்க ஆண்டவர் என்ன வெடுதையாக்கின, ஆண்டவர் என்ன வெக்கப்படுத்தல. நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 58 முதல் 60 வரை வாசிச்சு பாருங்க. ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றால், அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் தங்கள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரையும் மனிதனையும் அனுப்பி வச்சு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்க சகோதரியே, நீ கோடா கோடியா பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவனுடைய வாசலை சூழ்ந்து கொள்வாரா என்று ஆசீர்வதித்தா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய மகா கிருபையில இந்த வருஷம் உன் வீட்டுல
திருமண பாக்கியம் கைகூடும்படி தேவன் செய்கிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டுடைய மகிமையான கரம் உன்னோடு ஆசீர்வாதி. ஐயோ, எத்தனையோ வருஷம் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே, எத்தனையோ வருஷம் பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ வருஷம் என் மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் மகளுக்கு கணவனை பார்த்து கொண்டிருக்கிறேன், கைகுடிலேன்னு சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய மகா பெரிய கிருபையினால எப்படி அவளை கோடா கோடியா பெருகுவார். இந்த வருஷம் குடும்பத்துல கர்த்தர் நல்ல திருமண பாக்கியத்தை தேவன் கைகூட செய்வாரா. எனக்கு அன்பான தேவன், இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ கோடா கோடியா பெருகுவார். கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷம் கர்ப்ப கனியை தேவன் பெருக செய்வாரா. எத்தனை ஆண்டு திருமணம் நடந்து பிள்ளை பாக்கியம் இல்லாத உனக்கு கர்த்தர் இந்த வருஷம் உன் வயிற்றை பிள்ளைகளால் பெருக செய்யும்படியா தேவன் குறைகளை தேவன் நிறைவாக்குவாராக. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லார் ஆண்டவருடைய மகா பெரிய கோடா கோடியா பெருக. யாருக்கு தெரியுமா? கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய திருமண ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு, தேவனிடத்துல உபவாசம் எடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில குடும்பங்களில சுப நிகழ்ச்சிகளை தேவன் செய்வார், சுபகாரியங்களை தேவன் செய்வாராக. இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு நல்ல வீடு வாசலை தேவன் கொடுப்பாராக. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்னு கேட்காத, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை, தேவனுக்கு மகிமை. வாசிங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளை தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாயிருப்பதாக. 8:12 முதல் 16 வரை ஒரு வாசிக்கலாம். கர்த்தருடைய போதும், கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, ஆண்டுடைய கிருபை நோவாவுக்கு தேவனுடைய கிருபையினால் பேழிலிருந்து விடுதலை கிடைச்சது. கரங்களை தட்டி அல்லேலூயா. துன்பத்திலிருந்து விடுதலை கிடைச்சது, ஆண்டவர் அழிவிலிருந்து விடுதலை கிடைச்சது, தேவனுடைய கிருபை ஜலத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை நோவாவை கர்த்தர் நோக்கி ஜன்னலை திறக்க செய்தார், வேலையை திறக்க செய்தார். விசுவாசத்தோட பிசினஸ் ஆரம்பி, விசுவாசத்தோட ஒரு காரியத்துல நீ தேவனுடைய கிருபையினால இறங்கு. கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். தேவன் உன்னை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த ஆண்டு தேவனுடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கண்களை மூடி எல்லா ஆவியானவரே 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 அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் ஆட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் ஆட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன, கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன, கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தேவன் நீ இருக்க பலபயம் எனக்கு எதற்கு, காக்கும் தேவன் நீ இருக்க பலபயம் எனக்கு எதற்கு. உங்க ஓலையா நானே கலங்கணும், அழைச்சது நீ வரவரதா உலகரதா.
தாங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. தகப்பன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன். தகப்பன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன். தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனே இருக்கையில இல்லை எனக்கு ஏன் கவலை, தகப்பனே இருக்கையில இல்லை எனக்கு ஏன் கவலை. உங்க போலையும் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க. உறவாலாதாரா நாம நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண. உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில நீ பேசின உம்முடைய மகா கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெருக்கத்தின் ஆண்டாக எங்களுக்கு இதை மாற்றி கொடுக்கிறதுக்காக கோடா கோடி நன்றி. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில நீ பேசி எங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்ததுக்காக நன்றி 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 நன்றி. வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய்ந்து சொன்னதுக்காக கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் புதிய கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். யாச்சேன் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை வெள்ளம் கலந்துகதனா சோஞ்சலத்துவாமா. சோதரமையா 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 சோதராம் சோதராம் சோதராம். ஆசீர்வாதகதரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியைக்கு என்றென்றும் சதா காலங்கள் அடியோடு சகலபரிசுவார். கர்த்தர் விளையாடு கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கு சோதரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்வு செய்யும். ஆமென் ஆமென்.